ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜியோன் தயான் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். கேட்கலாம் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. 2 மாதமாக எங்கே தான் போய் தொலைஞ்சிங்க, எவ்வளோ கமெண்ட் தான் போகிறது, எங்கேக்கா இருக்கீங்கன்னு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டாம் ஃபேன் ஃபிக்ஷன்னு ஃபஸ்ட்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்டா. அதுவும் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு, சேனல் கைக்கு வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் திரும்ப வந்துருச்சு. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிட்டு என் ஸ்டடீஸையும் பார்க்கறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுது. நீங்கள் கேட்கலாம், வீடியோவே போடலையா, அப்போ எப்படி இதை பார்த்துக்கிறதா ஆகும்னு சொல்லிட்டு. நான் வந்து வீடியோ போடலன்னா கூட ரெகுலராக செக் பண்ணுவேன் சேனல் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி செக் பண்ணதில் எனக்கு இந்த சேனல் டவுன் ஆனது கூட அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரில. பட் டாம் ஃபேன் ஃபிக்ஷன் ரொம்ப லோவாக போகுது. வீடியோ போடலான்னு பார்த்தாலும் டைம் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதமும் அது ஃபுல்லாகவே இதே மாதிரி பிஸியாக தான் போகும். 2 மாதம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ரெகுலராக கன்ஃபார்ம் வீடியோ வரும். பிகாஸ் என்னோடய காலேஜ் லைஃப் முடிய போகுதுடா. ஸோ அதனால் அவ்வளோதான், நான் காலேஜ் முடிக்க போகிறேன். அப்புறம் ஒர்க்கு, அப்புறம் இது தான் சேனல் தான். ஸோ அதனால தான் நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வீடியோ வரல, நான் கூட பொறுத்துக்கோங்க. பட் நான் போட்டுருவேன்டா. ஆர்மீஸ், ஐ எம் ஸோ சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இந்த பக்கம் காட்டினா ஜிகே அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். என்னதுடா அதுன்னு. அது வேறு எதுவும் இல்லை, அங்கே பல்லி தான். ஸோ அதை பார்த்துட்டு தான் தயாங்க உயிர் போகிற அளவுக்கு கத்திருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தையாங்க அங்கே பாரு, ஒன்றும் இல்லை பல்லிடான்றான். அதுதான்டா எனக்கு பயமாக இருக்குது, அது நாக்கு வேறு நீட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் உயிர்க்கமாக ஜேகேவை பூச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஜேகே சரி ஒன்றும் இல்லை வா வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். தயாங்க அது டோராண்ட போகிறான். டோர் மேலே தான் இருக்காது. அதை பார்த்தோன்னே இன்னும் கத்துறான். ஏன்னா தயாங்கு சரியான பயம் பல்லினாலே. அது பார்க்கும் போது ஏதோ டிஸ்கஸ்டிங்காக ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி பார்க்குறான் தயாங். இந்த பக்கம் ஜேகே ஐயோ தயாங் கொஞ்சம் தள்ளி தான் இல்லைண்டா, எனக்கும் போகிறதுக்கு வழி விட மாட்டேன், நீயும் வரமாட்டேற அப்படின்றான். அது கொஞ்சம் இந்த பக்கம் தயாங் அது அது எப்படி இருக்குது பாரு ஜேகே, உன்னையும் ஏதாவது பண்ணுறான், அது போய் ஃபஸ்ட்டு துரத்து, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்றான். ஸோ ஜேகேவும் சரி போய் அதை துரத்தி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறான். பட் ஆனால் அந்த பல்லி நவரவே மாட்டுது. ஸோ ஃபைனலாக கையிலேயே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே கையை எடுத்துகிட்டு போய் கையில் பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக அது கையில் உக்காஞ்சிட்ருக்கு. தயாங்கிட்ட காட்டுறான். தயாங்க அதை ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்றான். ஜேகே எதிர்பார்க்காத டைமில் நேராக அந்த பல்லி போய் தாங்க மேலே எகிரி குதிக்குது. அவ்வளோதான், தாங்க உயிரே போயிடுச்சு. திரும்பி அதை தட்டி விட்டு ஓடி வந்து ஜேகேவை தான் இருக்குமா பிடிச்சிடுறான். பிடிச்ச பிடியில 2 பேருமே கீழே விழுந்து வாரிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே தயாங் மண்டை இடிச்சுக்கிட்டேன், ஏஞ்சிடேன்டா அப்படின்றான். தயாங் உயிரே போனாலும் ஏஞ்சிக்க மாட்டான் போல், அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ ஜேகேன்றான். ஜேகே இந்த பக்கம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே தூக்கிகிட்டே தான் ஏஞ்சிக்கிறான். ஸோ தயாங் வந்து ஒரு குழந்த மாதிரி ஜேகே பிடிச்சிட்ருக்கான். ஸோ ஜேகே இந்த பக்கம் அப்படியே தயாங் கூட்டு போய் ரூமில் தான் அங்கே பெட் இருக்கலாம் அங்கே வைக்கிறான். ஸோ அதுக்குள்ளே போகிற வழியிலே நிறைய இடி மெதிலாம் வாங்கிட்டு தான் போயிருப்பான். ஏன்னா டார்ச் வேறு கீழே வந்திருக்கும். அந்த வெளிச்சத்தை ஏதோ கொஞ்சமாக அது வச்சுட்டு தான் போயிருப்பான். இந்த பக்கம் ஜேகே கூட்டிகிட்டு போனோடனே இந்த பக்கம் தயம் அது கழுத்து மேலே குதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கழுத்து போட்டு தடவிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜேகே என்ன தாதா தயாங் உனக்கு பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டுருக்கான். தயாங் சொல்கிறான், எனக்கு அதுதான் ரொம்ப பயம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு சரி அழாத, நீ அழுகுற மாதிரி பண்ணிகிட்ருக்க, அழாத தயாங் அப்படின்றான். ஸோ தயாங் சொல்கிறான், இல்லை நான் வேணும்னே உனக்கு கீழே தரல, சாரி ஜேகே அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டமாக சொல்கிறான். இதை கேட்டதுமே ஜங்குக்கு தயாங் சொன்னதை ஒரு மாதிரி ஆகிட்டான். சரி விடு, வேணும் நான் பண்ண விடு அப்படின்றான். ஸோ ஜேகே அப்போ தான் ரெகக்னைஸே பண்ணுறான். தயாங் வேணும் டவல் மட்டும் போட்டுட்டு உக்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்டு சரி தயாங் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் வேணா வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் சரி அப்படின்ற மாதிரி மூக்கெல்லாம் தொடச்சிட்டு கண்ணெல்லாம் துடைக்கிறான். தொடச்சிட்டு திரும்ப பார்க்குறான், டார்ச் லைட் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே இங்கேருந்து போயிட்டு வாஷ்ரூம்லேருந்து டார்ச் லைட் கொண்டு வரான். ஏன்னா தயாங் திரும்ப அங்கே போகவே மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். கொண்டு வந்த நேரம் தாங்க மேலே தான் அடிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு நிமிஷம் ஜேகேவே ஸ்டன் ஆகி பார்க்குறேன். ஏன்னா தயாங் அவ்வளோ அழகாக இருக்கான், பியூட்டியாக, அந்த காலர் போன்ஸ், அவர் ஒயிட் ஸ்கின் அப்படி இருக்குது. தயாங் டார்ச்சை கையில் வாங்கிட்டு சரி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே வெளியே வந்துடுறான். ஸோ தயாங்க ஃபைனலாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனும் வெளியே வந்து நின்றுட்டு ரூம்குள்ளே டார்ச் அடிச்சிட்ருக்கான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை
நீயும் வா 2 பேரும் ஒரே ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட போய் தூங்கத்துக்கு வந்துடுவான். ஸோ வந்ததுக்கப்புறமா சோஃபாவில் தான் படுப்பான். உள்ளே ஒரு சோஃபா இருக்கும். அதில் இந்த பக்கம் தேங்க பார்த்துட்டு இல்லை நீ வா இங்கே வந்து படுத்து தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பெட்டை தான் பாயிண்ட் பண்ணான். ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு எல்லாமே வீடாக இருக்குது. ஏன்னா தேங்க யாரையுமே கிட்டே விட மாட்டான். ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட. அதனால் யோசிச்சு பார்த்துட்டு ஜேகே நல்லா பயந்துருக்கான் போல் பையன் அப்படின்ற மாதிரி அவனே மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு வரான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே வந்ததுமே இந்த பக்கம் தயாங் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் கொடுக்குறான். ஸோ 2 பேருமே அங்கே தான் படுத்து தூங்குறாங்க. தயாங் தூக்கத்தில் இந்த பக்கம் கை வச்சு தடவி பார்க்குறான் ஜேகே இருக்கான்னு. ஜேகே இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பியும் தூங்குறான். ஸோ ஜேகே எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். ஏன்னா தயாங் ரொம்ப பயந்துட்டுருக்கான். ஸோ நோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜேகே ஸோ தயாங் தள்ளியிருப்பான். அவனை போய் அப்படியே ஹக் பண்ணுறான். இந்த பக்கம் தயாங் சொல்கிறான் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜேகே சொல்கிறான் இல்லை நீ தள்ளி படுத்து உன் மேலே எங்கேயாவது பலி அங்கேருந்து வெளியே வந்து உன்னை எதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் தயாங்க அப்படின்றாங்க. ஸோ தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி திரும்பி ஜேகே ஹக் பண்ணிட்டு போய் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் செம்மையான தூக்கத்தில் அப்படியே பார்க்குறான். ஜேகே அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி படுத்திருக்கான். அதை பார்த்ததுமே இந்த பக்கம் தாங்கினா ஒன்று வந்து போய் ஜேகே திரும்பி ஹக் பண்ண மாதிரி நல்லா படுத்து தூங்கிடுறான். ஸோ 2 பேருமே செம்மையாக தூங்குறாங்க. ஃபைனலாக பொழுதும் வெடியுது. ஃபஸ்ட்டு ஜேகே தான் எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சோடனே நேராக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிடுறான் காலேஜுக்காக. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனுக்கு ஆஃப்டர்நூன் தானே காலேஜ். ஸோ அதனால் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜேகே தயாங் கிம் தயாங் அப்படின்றான். அப்புறமா தயாங் கண்ணே திறந்துட்டு என்ன ஜேகே ஏன் ஜேகே கத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்போ தான் ஏஞ்சிக்கிறான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே ஏஞ்சிட்டியா ஃப்ரெஷ்அப் ஆகிடு. ஸோ குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு நான் சாப்பாடு வச்சுட்டேன், நான் காலேஜ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது பாய் அப்படின்றான். இந்த பக்கம் தயாங் ஐயோ போவாதன்னு போய்ட்டு காலை பிடிக்கிறான் ஜேகேவை தான். ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு இப்போ என்ன தயாங் அப்படின்றான். ஸோ தயாங் சொல்கிறான் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர வரைக்கும் இங்கே அப்புறம் அந்த பலி திரும்ப எங்கேயாவது இந்த மாதிரி மேலே குச்சிட போகுது அப்படின்றான். ஸோ இதுக்கு ஒன்றுமே ஜேகே அதெல்லாம் வராது தயாங், நான் போய் பார்த்த வரைக்குமா அங்கே எதுவும் இல்லை ஓகேவா, நீ போய் தாராளமாக ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்றான். இந்த பக்கம் தயாங் முடியவே முடியாதுன்றான். இது பார்க்கும்போது இந்த பக்கம் ஜேகேக்கு ஏன்டா இப்படி உயிரை வாங்குற, எனக்கு டைம் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் தயாங் அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா ஜேகே ஒரு மாதிரி சொல்கிற நீ ஓகே நீ போ, நான் போய்க்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நடிப்பு போட்டான். அவ்வளோதான் அது அங்கே வேலை செஞ்சிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஜேகே வந்து தொலைகிறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். ஸோ இதை பார்த்தோன்னே தயாங்க்கு ஃபைனலாக சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனே சிரிச்சுக்கிறான். ஸோ தயாங் சிரிக்கிறத பார்த்தோன்னே ஜேகே பிளான் போடுறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் தயாங் சொல்கிறான் பிளான்லாம் கிடையாது, இது உண்மைதான், ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் ஓப்பனப்போ சொல்லிடுறான் இந்த மாதிரி பயமாக இருக்குது சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறான். ஸோ தயாங் குடுன்னு ஓடி போகிறான். ஃப்ரெஷ்அப் ஆகி முடிக்கிறான். பட் அவசரத்தில் டவலை விட்டுட்டு போயிடுறான். இங்கேருந்து கத்துறான் ஜேகே அப்படின்றான். என்ன தயாங் டவல் நான் விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தாயா அவசரத்தில் வந்ததுனால அப்படின்றான். இது கேட்டோன்னுமே ஜேகே இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக டவல் தான் கொண்டு போய் தயாங்கிட்ட கொடுக்குறான். ஸோ தயாங்க டவல் வாங்கிட்டு ஸோ அது மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ ஜேகே திரும்ப ஒரு நிமிஷம் அப்படியே மெஸ்மரைசிங்காக பார்க்குறான் தயாங்க. ஏன்னா தயாங் தலையிலேருந்து தனியாக சுற்றுது, அவன் மொத்தமாக நனைஞ்சிருக்கான். பட் ஆனால் க்யூட்டாக இருக்கான். ஸோ தயாங்க ஒரு சிரிப்பை போட்டு இப்போ கிளம்பு பாய் அப்படின்ற மாதிரி கையாடுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் ஜேகே. இந்த பக்கம் தயாங் கிளம்பு டைம் ஆகுதே அப்படின்றான். அப்புறமா தான் ஜேகே வந்து இந்த உலகத்துக்கே வரான். ஸோ அப்படியே தேங்க பார்த்துட்டு நேராக தேங்கிட்ட வந்துட்டு அவனோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணிட்டு போயிட்டு வரேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். தேங்க ஒரு மாதிரி வீடாக பார்க்குறான். என்ன இது தூரமாக இருந்தே டாட்டா சொல்லிட்டு போகலாமே, கிட்ட வந்து எதுக்கு சொல்லிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். பார்த்துட்டு அவனே சொல்லிக்கிறான் இதுவும் பைத்தியம் முத்திச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவன் போயிட்டு நேராக அவனோட கேஷுவல் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வரான். ஸோ ஜேகே வந்து நல்லா தேங்க்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்லாம் சமைச்சி வச்சுருப்பான்.
ஸோ அதை இந்த பக்கம் தாங்க எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், பரவாயில்லையே நல்லா சமைச்சிருக்கானே, நல்லா குக்காக வருவான் பையன், படித்து வாழ்க்கையில் முன்னேறலன்னா கூட ஒரு செஃப்பாக வந்தானா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பாட்டுக்கு சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணிடுறான். ரூமை க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறான். க்ளீன் பண்ணிட்டு நைட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த பக்கம் தாங்க குக் பண்ணி வச்சிடுறான். ஸோ காலேஜ் ஆரம்பிக்கிற டைமும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் தாங்க பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறான். நேராக இந்த பக்கம் ஜேகே உள்ளே வரான். ஸோ ஜேகே பார்த்தோன்னே இந்த பக்கம் தாயாங், பாய் ஜேகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படி தாங்க பார்த்துட்டு ஓகே பத்திரமா போயிட்டு வா அண்ட் தென் மிஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான். இது பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங், நம்ம கப்புள்ஸ் இல்லையே, நீ ஏன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க, சரி விடு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான் அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் ஜேகேவை காட்டினா அவனும் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டில் க்ளீனாக இருக்கிறத பார்த்தோன்னே ஜேகே ஓகே தயாங் அவனோட வேலையை பார்த்துட்டு தான் முடிச்சுட்டு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறான். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் அதனால். ஸோ இந்த பக்கம் தயாங் காட்டினா காலேஜ் ஆஸ் யூஷுவல் போகுது, காலேஜையும் முடிக்கிறான். ஸோ முடித்ததுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் ஜேகே ஸோ ஆல்ரெடி குக் பண்ண ஃபுட்டுலாம் இருக்கும், அது சூடு பண்ணி வைக்கிறான். ஸோ அது சூடு பண்ணி வச்சுட்டு தேங்க தான் கூப்பிட்றான். ஸோ தேங்க வந்துடுறான். தேங்க வந்தோடனே 2 பேருமே ஒன்றாவே சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுமே இந்த பக்கம் ஜேகே நேராக திரும்பி தேங்க தான் பார்க்குறான். தேங்க பார்த்தா தேங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஸோ மூஞ்சி அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே கேட்குறான், என்னாச்சு ஏன் மூஞ்சி உனக்கு இப்படி இருக்குது தயாங்க அப்படின்றான். ஸோ தயாங்க சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, எனக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு பேசிக் ஐடியாவே இல்லை, அதை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் வெளியே எங்கேயாவது காசு கொடுத்து பண்ணால் ப்ராஜெக்ட்டுக்கு கன்ஃபார்ம் காசு ஆகும். ஆல்ரெடி என்கிட்ட மணி வேறு நிறையவே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹவுஸ்க்கும் அப்புறம் யூனிவர்சிட்டிக்கும் அம்மா அப்பாவுக்கும் கால் பண்ண முடியாது, அதுதான் யோசிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா கூட நானே பண்ணிடுவேன், பட் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே கிட்டே சொல்லிகிட்ருக்கான். இது கேட்டதுமே ஜேகே நீயும் நானும் என்ன, உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா எனக்கு பயாலஜி அந்த மாதிரி தானே, இட்ஸ் ஓகே நீ காட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், ரெஃபர் பண்ணுறதுக்கு எதாவது புக் வச்சுருக்கியா அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் தாங்க ஓகே என்கிட்டயே ஒரு புக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் சரி கொண்டு வா, நம்ம இதை வச்சு எதாவது ஸ்டடி பண்ணிட்டு எதாவது பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 2 பேருமே இந்த பக்கம் ரூமில் தான் உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க கேட்குறான், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினோட மாடல் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ தாயம் அவங்க கொடுத்த உடனே இந்த பக்கம் ஜேகே அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த புக்கை. ஸோ பேஜ் வைஸ் அவனுக்கு புரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பற்றி நோட்ஸாக எடுத்துகிட்ருக்கான். ஸோ தாங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போய்ட்டு காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கிறாங்க 2 பேருமே. இந்த பக்கம் பிரேக் எடுத்து படித்து இந்த பக்கம் ஜேகே அதை ஒரு நோட்டாகவே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ என்ன நல்லாயிருக்கு அதில் நோட்ஸில், ஸோ என்ன நல்ல முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மரிலாம் பார்த்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கான். தாங்க இந்த பக்கம் காட்டினா அது என்ன தான் டிசைன், ஸோ என்ன தான் மெயினாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புக் எடுத்து படிச்சுட்ருக்கான். ஸோ 2 பேருமே மாற்றி படித்து ஒரு விஷயத்த மட்டும் ஃபைனல் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இன்ஜினை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் தாங்கவும் பேசி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் முடிச்சுட்டு ஸோ அதையும் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு அங்கே வச்சிடுறாங்க. ஸோ சரியான இடுப்பு வலி ஜேகேக்கு. ஸோ ஜேகே அப்படியே படுக்கிறான். தாங்க பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு சரியான பேக் பெயினாக இருக்குது, நான் அதனால தான் வந்த உடனே தூங்கிட்டேன், இப்போ கொஞ்சம் ஓவராக இருக்குது அதுதான் அப்படின்றான். ஸோ கேட்டதுமே இந்த பக்கம் தாங்க நான் வேணால் மெசேஜ் பண்ணி விடவா அப்படின்றான். இந்த பக்கம் இது கேட்டதுமே ஜேகே நீ மசாஜ்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தாங்க சொல்கிறான் பண்ணுவேன், எங்கள் அப்பாக்கெலாம் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்புறமா இந்த பக்கம் ஜேகே சரி இந்த ஆயில் அங்கே இருக்குது பாரு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஷர்ட் போட்டிருப்பான், அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜேகே குப்பரை படுத்துடுறான். இந்த பக்கம் தாயாங் ஆயிலில் லைட்டாக ஊற்றி பொறுமையாக மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ பண்ண இந்த பக்கம் ஜேகேக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கவே அப்படியே படுத்து அங்கேயே தூங்குறான். ஸோ ஜேகே நல்லாவே தூங்கிடுறான். இந்த பக்கம் தாங்க பார்க்குறான். ஜேகே தூங்குறத தாங்க பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ தூங்கும் போது பன்னி பாய், பட் ஏஞ்சிக்கிட்டா மட்டும் செய்கிற சேட்டெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தாயாங்க அப்படி ஜேகேவை பார்த்துட்டு
ஸோ ஜேகேயோட தலையில் இருக்க முடியை தான் அப்படியே பொறுமையாக தள்ளி விட்டுட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு சொல்கிறான், பனி பாய் ஸோ க்யூட் அண்ட் ரொம்ப அரகண்ட், ஆட்டிடியூட் ரொம்பவே இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தயாங்கும் அப்படியே அங்கேயே பக்கத்தில் படுத்துக்கிறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஆர்மீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. எனக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பேர் டாம் ஃபேன் ஃபிக்ஷன்டா. அதுலேயே தேக்கு கேஃப்எஃப் தான் ஓடும். ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பபாய், லவ் யூ ஆர்மீஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி பொங்கல்ரா எல்லாருக்குமே. ஓகேவா? ஓகேடா, பாய்.